சிஸ்டர், உங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிட நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் கூட பார்ட்னரை வந்ததுல இருந்தே தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பார்ட்னர் இன்னைக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் குடிகாரன் தான், குடிக்கிறது தான் போனேன். நான் குடிக்க கூடாதுன்னு என் பொண்டாட்டி எவ்வளவோ சொல்லிட்டா. என் தம்பி என்ன மிரட்டியும் பார்த்துட்டான். எங்க அம்மா ராஜமீனாட்சி தாயார் அடிச்சும் பார்த்துட்டாங்க. நான் யார் சொல்லியும் குடிய நிப்பாட்டவே இல்லை. ஆனா அந்த விஷயத்துல பார்ட்னர் ரொம்ப கிரேட். நான் எவ்வளவு வற்புறுத்தியும் அந்த சரக தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னதான் பார்ட்னர் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டதுக்கு, திருந்தி மனைவியோட வாழணும், மனைவிக்காக எந்த நிலைமையிலும் குடிக்க மாட்டேன்னு என் மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நிமிஷமே பார்ட்னர் மேல இருந்த மொத்த இமேஜும் மாறி எனக்கு அவர் மேல மரியாதையா வந்துருச்சு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க சிஸ்டர். நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். செல்வம், வெளியில போலாம் தானே கூட்டிட்டு வந்த, அப்புறம் எதுக்கு சும்மா பேசிட்டு நிக்கிறோம்? கிளம்பலாமா என்ன? கிளம்பலாம்க்கா. இவங்கள மாதிரியே நானும் ஆதியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். கடைசி நாள்ல எந்த சண்டையும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். எதுக்கு செல்வம் கடைசி நாள்னு சொல்றீங்க? இதுவே முதல் நாள்னு எடுத்துக்கலாம். மதியம் ஆசைப்பட்டதுனாலதான் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் சுத்தி பார்த்துடலாம். சரி, முதல்ல எங்க போலான்னு சொல்லுங்க. முதல்ல மகா சொன்ன மாதிரி. செல்வம் சார், எதுவும் சொல்லாதீங்க. மகா சஸ்பென்ஸா ஒரு பிரமாதமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. அங்க வந்ததும் மதி அப்படியே ஷாக் ஆயிடுவா. ஏற்கனவே நானும் இவரும் மதிய பார்த்து ஷாக் ஆயிட்டா இருக்கோம். நானும் தான். ஐடி வாங்கிட்டு எப்படி பெருமையா சொல்ற பாத்தீங்களா? மதிக்கு இப்ப நான் கூட்டிட்டு போற இடம் அவ்வளவு பிடிக்கும். எதுக்கு மகா சஸ்பென்ஸ்? எல்லாரும் எங்க போக போறோம்? கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு தான் போக போறோம். சரியா? எல்லாரும் வாங்க. வேலை முடிஞ்சதா? ஐயா முடிஞ்சது. ஐயா முடிஞ்சுங்க ஐயா. நல்லது. பூஜைக்கு தேவையான வசிய வண்ணப்படி வேணும். பூக்கள், வசிய மூலிகைகள், இது எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்துட்டு வா. அதுக்கு முன்னாடி நம்ம வீரனையும் காடனையும் 6 அடிக்கு குழிய தோண்ட சொல்லு. சரிங்க ஐயா, உங்க உத்தரவுப்படியே பண்ணிடுறேங்க ஐயா. என்னென்ன வேணுங்கிறத நான் முதலையே சொல்லியிருந்தேன். அதை எல்லாத்தையும் சரியா முடிச்சு வச்சிடணும். அப்புறம் நான் திரும்ப சொன்னாதான் செய்யணும்னா இருக்கக்கூடாது. எந்த பொருளையும் தவற விடக்கூடாது. சரிங்க ஐயா, எல்லாமே நினைவில் இருக்குங்க ஐயா. உடனடியா ஏற்பாடு பண்ணிடுறேங்க ஐயா. இது சாதாரண பூஜை இல்ல, என்னுடைய 40 வருஷ தவம். கிரகண பௌர்ணமி, ரத்த பௌர்ணமி நாள்ல மிருகசீரிச நட்சத்திரத்துல பிறந்த பொண்ண நாம தேடி போகாம அவளே தேடி வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? என் தவத்துக்கு பலன் கொடுக்க அந்த அகோரம் முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். சரியான முழு கிரகண நேரத்துல அந்த பொண்ணை புதைச்சு அகோராவுக்கு காணிக்கையா கொடுத்து அவ ஆத்மாவை வெளியே எடுத்து என் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க போறேன். சக்தி, இந்த அகோர காலகண்ட இழந்த எல்லா சக்தியையும் இன்னைக்கு அடைய போறேன். இனிமே இந்த அகோர காலகண்ட
யாருக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது. இந்த உலகத்தையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறவன். பகல் முழுவதும் சின்ன சின்னதா சில மந்திர பூஜைகள் செய்யணும். ராத்திரி முழு மனசோட உக்கிரமான அந்த பூஜையை செஞ்சு அகோராவை சந்தோஷப்படுத்தணும். இப்ப நான் பூஜையில உட்கார போறேன். நான் கண்முழிக்கிற வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாம நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிங்க. சரியா? உத்தரவு ஐயா. இந்த இடம் தான். எல்லாரும் போலாமா? ஆ இங்கயா? இங்க என்ன இருக்கு? நம்ம மேல போய் பார்த்தா தானே தெரியும். இங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சும்மா டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது. நாம எதுக்கு இவங்க பிளான் பண்ணதை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க கூட வரணும்? தனியாவே போலாம். சரி, ஓகே. அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போமே. சரிப்பட்டு வரலனா இங்கே தனியா வேற வண்டி பிடிச்சு போயிடலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். இது என்ன இடம்? நம்ம எங்க வந்திருக்கோம்?